அது சரி. செம்மடா. ஆ, அச்சன் இருக்குடா. ம், டேய், ம். இதை நான் வச்சுக்குவா. பார்த்தி. என்னடா ஆச்சு? ஆ, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? அதான் கேட்க கூடாது கேட்டேனா? ஆ, ச்சே, ச்சே. ஆ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆ. ஐயோ, நாளைக்கு இதை போட்டுக்கிட்டு போலேன்னா காவியா என்ன தூக்கி போட்டு மிதிப்பாலே, என்ன செய்வேன்? டேய், சரின்னு சொல்றியா இல்ல வேணாம்ன்றியா? ஆ, என்ன கேட்ட? நான் அதை எடுத்துக்கவா வேண்டாமா? ஓ, எடுத்துக்கோ, தாராளமா எடுத்துக்கோ. உனக்கு இல்லாததா? அப்படி சொல்றா. டேய், தேங்க்ஸ்டா. சரி, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். ஏய் சூறாவளிடா, அட சூறாவளிடா. டேய், செம்மையா இருக்குடா. இருக்கும் இருக்கும். என்ன சொல்ற? ஏய், நீ போட்டா கூட எவ்வளவு சூப்பரா இருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டா இருக்கு. எனக்கு நான் செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, உனக்குன்னு அளவெடுத்து தைச்ச மாதிரியே நல்லா இருக்கு. காவி என்ன வச்சு செய்வாளே, நான் என்ன செய்ய போறேன்? தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா உன்கிட்ட கேட்க வேண்டியது இல்ல, நானே எடுத்து போட்டுக்குவேன். இருந்தாலும் உன் மனசை கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கா. நீ மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தேன்னு வையேன், அப்பயும் நான் எடுத்து போட்டிருப்பேன். நீ கேட்டு நான் என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அழகடா, போட்டுக்கோ. இதுதான் என்னோட தம்பிங்கிறது. டேய், தம்பிடா, அண்ணன்டா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட பாடு பாடு, தம்பி தாராளமா பாடு. இல்லை. இதுக்காக நாளைக்கு காவியா கிட்ட என்ன பாட்டு வாங்கி கட்டிக்க போறேனோ எனக்கு ஒண்ணும் புரியலையே. டேய், என்னடா என்னைய திரும்ப திரும்பி பார்த்துட்டு இருக்க? ஏய், சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்த்தி. அது உனக்கு இந்த டி-ஷர்ட் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இல்லடா, ஆ, தேங்க்ஸ்டா. ஆண்டவா, அவளை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. நினைச்சாலே பீதி கிளப்புது. ஏய், பாத்துரா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அது திடீர்னு போன் வந்ததா. பேய நினைச்சா உடனே நேர்ல வரும்னு சொல்லுவாங்க. இவ உடனே போன்ல வரா, என்ன செய்ய? டேய், என்னடா யோசிக்கிற? ரிங் அடிக்குதுல, எடு. தா பேசுறேன். ஆண்டவா, நீ தான் காப்பாத்தணும். ஹலோ. ஏய், என்ன ஹலோ? ஹேய், எவ்வளவு அவசரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் நானு. லாஸ்ட் ரிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சி, சூப்பர்ரா. எதுக்கு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, அது என்னன்னா, நான் பார்த்தி கூட சைட்டுக்கு போயிட்டு இருக்கேனா, அதான். ஓ, பார்த்தி மாமா பக்கத்துல இருக்காரா? ஆமா 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 ஆமா, அதுவும் நல்லதுதான். சரி, இப்போ நீ எந்த இடத்துல இருக்க? அது அது நாங்க வந்து பூந்தமல்லி சைட்டுக்கு போயிட்டு இருக்கோம்டா. இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா, சாலிகிராமம் தாண்டி போயிட்டு இருக்கோம். நல்லதா போச்சு. நான் இப்பதான் அக்காவை கூட்டிட்டு கோயிலுக்கு வர போறேன். ஓ, செமடா, செம செம. கிளம்பு கிளம்பு, நல்ல விஷயம் தானே.
நல்ல விஷயம்தான். நாங்க போறது கும்மனாஞ்சாவடி பிள்ளையார் கோயிலுக்கு. ஓ அங்கயா? சரி சரி. டேய் எதுக்குடா இவ்வளவு ரியாக்ட் பண்ற? கொஞ்சம் கம்மி பண்ணு. அது ஒண்ணுல பார்த்தி ஃப்ரெண்டு செம்ம தமாஷா பேசுவான். பேசு பேசு. ஓ, நான் கோயிலுக்கு போறது உனக்கு தமாஷா தெரியுதா? இல்லடா, அப்படி எல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. அவனை நேர்ல சிக்கனன்னு வை, செதச்சிருவா உன்னை. ஆமா, அதான் தெரியுமே. இது பாரு, இப்பதான் நாங்க கிளம்ப போறோம். 20 மினிட்ஸ்ல நாங்க கோயில்ல இருப்போம். ஓகே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மரியாதையா கோயிலுக்கு வந்து சேர்ற, ஓகேவா? ஓகே. பிரியாக்காவையும் பார்த்தி மாமாவையும் கன்ஃபார்மா இன்னைக்கு நம்ம பேச வைக்கிறோம். அதாவது யூ மீன் நவரச நாயகியையும் ஞானப்பழத்தையும் ஒண்ணு சேர்க்க போறோமா? ஞானப்பழங்கிறது அந்த நடிக்கிறது தானே சொல்ற? ஆமாமா, கரெக்ட். கரெக்டா புடிச்சேன். ஆமா, அவங்கள நாம இன்னைக்கு மீட் பண்ண வைக்கிறோம். நீ கோயிலுக்கு வந்து சேரு, நான் போனை வைக்கிறேன். ஓகே. டேய், யாரா அந்த ஃப்ரெண்டு? இப்படி சிரிச்சு பேசுற? அது ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப தமாஷா பேசுவான். பார்த்தி, நாம புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி பூஜை பண்ணுவாங்கல்ல, அதை விட்டுட்டு எப்பா? அது ஒண்ணு இல்லடா, சைட் பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கு. சரி, அங்க பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அங்கேயே கோயில் இருக்கா? என்ன பண்ணலாம்? இங்கதான் நீ மிஸ்டேக் பண்ற பார்த்தி. என்னடா சொல்ற? அதாவது முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண, முத்துக்கொரு வித்து குருபர என போதும். என்ன ஆச்சு உனக்கு? இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? இது பாட்டா? முதல்ல பாட்டுன்னு வச்சுக்கோ, இது ஒரு முக்கியமான பாட்டு. இப்போ நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோமா? அதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிட்டு ஆரம்பிச்சோம்னா அப்படியே நம்ம கட்டுற பில்டிங் சும்மா 100 வருஷத்துக்கு கின்னு நிக்கும். அப்படியாடா? ஆமா, நல்ல பாட்டுறா. இப்ப நீ என்ன பண்றேன்னா, போற வழியில கும்மனஞ்சாவடி கிட்ட ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு. சரி, அங்க வண்டி நிப்பாட்டிட்டு அங்க ஒரு அர்ச்சனைய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சைட்டுக்கு போலாம். ஓகே? அங்கேயா? இப்ப நீ நேரா வண்டிய கோயிலுக்கு விடுற. போலாம். எப்பா, இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே பிதிங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த மஞ்சள் டி-ஷர்ட், ஐயோ, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னடா அங்கேயே நிக்கிற? அது முதல்ல பைரவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி சன்னதிக்கு போகணுமா, இல்ல சாமி சன்னதிக்கு போயிட்டு அப்புறமா பைரவரை கும்பிடணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய யோசனை. இப்ப என்ன முதல்ல பைரவரை கும்பிடணுமா? வா போலாம். அர்ச்சனை தட்டு அதை கூட வாங்கலையா? இல்லையே. நீ என்ன பண்றேன்னா, முதல்ல பிரகாரத்தை ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மன் சன்னதிக்கு போனா நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி வாங்கிட்டு. பார்த்தி எங்கடா போற? விநாயகரை கும்பிட போறேன்டா. பிரகாரத்தை சுத்திட்டு அப்புறம் விநாயகரை கும்பிடணும், அதுக்கப்புறமா அம்மன் சன்னதி. சரி ஓகே, சரி சீக்கிரமா. எங்க இவ? பார்த்தி வரா. போயிட்டு வரேன். அக்கா, அப்பா. ஏய், என்ன நீ ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? சும்மாதான் அக்கா. சரி வா, தேங்காய் சாப்பிடலாமா? ஏய், என்னடி பண்ற? பசிக்குது. இத வீட்ல போய் சாப்பிடலாம். பசிக்குதுங்கறல? போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். வா கிளம்பலாம். கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். ஏய், டைம் ஆச்சுடி, வா.
போலாம் வா. அதுக்குள்ளேயே வா. வா போலாம். ம் சரி கைப்பிடி. ம். அப்பா. ஆ. ஏய் அக்கா மாமா பாரு. ஹாய் மாமா. ஏய் நீங்க ரெண்டு பேரும் சேம் டைம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஹலோ, நாங்க தான் முதல்ல வந்தோம். நீங்க தான் சேம் டைம்க்கு வந்திருக்கீங்க. என்னக்கா? இவ வாலு. தனியாவா வந்தீங்க? இல்ல தம்பி வந்திருக்கான். அர்ச்சனை தட்டு வாங்க போயிருக்கான். ம். அதான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? ஆ, மாமாவை பார்த்தா ஃபேமிலி கூட வந்த மாதிரி தெரியலையே. நீ வர விஷயம் தெரிஞ்சு உன்கிட்ட பேச வந்த மாதிரி இல்ல இருக்கு. ஏய், என்ன காவியா, இது கேஷுவலா நடந்ததுதான். அப்படியா? நம்பிட்டேன். நம்புமா? காவ்யா கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே? அதானே, நான் எதுக்கு பேசணும்? மாமா வந்திருக்காக, நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேச வேண்டியதானே? தாராளமா பேசுங்க. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல குறுக்க கரடி மாதிரி நான் அதுக்கு. நான் வரேன். ஏய் எங்கடி போற? கோயில்ல எனக்கும் கும்பிட 1000 சாமி இருக்கு. பேசி முடிச்சிட்டு கால் பண்ணு, அப்ப நான் வரேன். பாய். ஏய் அவ அப்படிதான். என்ன பண்ணுவா, எப்படி பேசுவான்னு எதுவுமே தெரியாது. அப்புறம் அப்புறம் நான் தனியா இருக்கும்போது உங்க கூட என்னென்னமோ பேசணும்னு தோணுது. ஆனா நேர்ல பார்த்ததும் எல்லாமே மறந்து போயிடுது. எனக்கும் அதே கதைதான். ஏதாவது ஸ்பெஷல் டே அன்னைக்கு? ஆஹா இல்ல, வேலையெல்லாம் இல்ல. கோயிலுக்கு போலாமான்னு என்கிட்ட கேட்டா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். சைட்ல ஒரு புது வேலை ஆரம்பிக்கிறோம். அங்க பூமி பூஜையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே சாமி கும்பிடுவோம்ல, அதான் இப்ப தம்பியோட வந்திருக்கேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வீட் சர்ப்ரைஸ். எனக்கும் தான். ஆமா, உங்க புது சைட் எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான். என்னாச்சு என்னாச்சு பாத்துட்டாங்களா? அவங்கள பேச வைக்கிறதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளுது. எப்பா, என்னாச்சு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு முறைக்கிற மாதிரி பாக்குற. என்னது அது? எது? எங்க அண்ணன் உங்க அக்கா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் அண்ணன் போட்டிருக்கிற ஷர்ட் யாருது? மாட்னடா டேய். காவியா, அது நீ கொடுத்த டிஷர்ட் மாதிரியே இல்ல. நான் கொடுத்ததுதான். ஆமா இல்ல, அது ஆக்சுவலா அவனுக்கு நல்லா இருக்குல்ல, எடுப்பா. இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, தரியாடா ஜீவான்னு கேட்டான். சரி வச்சுக்கடான்னு நான் கொடுத்துட்டேன். அறிவல்ல உனக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட இது ஓகே. ஒரு லவ்வர் கொடுத்த கிஃப்ட் இப்படியா பண்ணுவ? இதெல்லாம் ரொம்ப பர்சனல்லே தெரியாதா உனக்கு? சாரி காவியா. சரி சரி, அதை விடு. நான் எதுக்காக அந்த கிஃப்ட் கொடுத்தேன்? ஓ, இந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா? இருக்கலாம், தப்பு இல்ல. நாளைக்கு என்ன டே? வெனஸ்டே தானே? இல்லையா? நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, என்னோட பர்த்டேயும் இல்ல, இவ ரெண்டு சிஸ்டர்ஸோட பர்த்டே இல்ல,
உங்க அப்பா அம்மா பர்த்டே அது உங்க அப்பா அம்மா வெட்டிங் டேவா ம், இல்லையா என்னவா இருக்கும்? முறைக்கிறாளே இங்க பாரு, நான் காலேஜ் எக்ஸாமுக்கு கூட இவ்வளவு படிச்சது இல்லை. 4 டே அண்ட் நைட் உட்கார்ந்து எல்லா நாளையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த டே இல்லவே இல்ல. ம். சிலபஸ்ல இல்லாத கேள்வியை கேட்கறது ரொம்ப தப்பு. நாளைக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ண டே. ப்ரொபோஸா? ஓ இப்ப இந்த லிஸ்ட்ல இந்த நாளும் சேர்ந்திருக்கா? சேர்ந்திருக்கலாம். சரி, நான் gift கொடுத்தேன், நீ சொதப்பிட்ட. எனக்கு என்ன gift கொடுக்க போற? தெரியுமே, நீ கிஃப்ட கொடுத்தப்பவே திருப்பி என்கிட்ட கிஃப்ட் கேட்பேன்னு தெரியும். அதுக்காக தான் உனக்காக ஒரு மாபெரும் கிஃப்ட நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன gift? அது சர்ப்ரைஸ். நேர்ல கூட்டிட்டு போய் தான் உன்னை அப்படியே அசத்த போறேன். என்ன சர்ப்ரைஸ்? ஏய், சர்ப்ரைஸ்ங்கற நீ போய் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நேர்ல வந்து பார்த்தா அப்படியே மிரண்டு போயிடுவேன். உன் சர்ப்ரைஸா நீயே வெச்சுக்கோ. ஏய், நேரம் ஆயிடுச்சு, சைட்டுக்கு போகணும். இன்னைக்கு புது ப்ராஜெக்ட் வேற பூஜை போட போறாங்க. நம்ம கோவிலே குடியிருக்க போறோமா? அவங்க தான் பேசிட்டு இருக்காங்களே. அவங்க விட்டா நாள் முழுக்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் முடிச்சு வைக்கணும். வா. வா, வேலை பார்க்கலாம். முக்கியம் அமைச்சரே. வா வா. அதனாலதான் இது easy-ஆ இருக்கும்னு. ஹலோ. ஹாய். ஹாய். டேய், எங்கடா போன? என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான். பர்சனலாலாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா அப்படியே டைம் பாஸ்க்கு. ஓஹோ, சரி, சைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எப்படி போலாமா? ஓ, ஓ, பிரியா, அப்புறம் பார்க்கலாம். பூஜையை முடிச்சுட்டு சைட்டுக்கு வேற போகணும். பாய் பாய் பாய். Bye. வா வா. வரேங்க. பாய். பாய் காவியா. நம்பர்லாம் கொடுத்தாச்சா? எல்லாமே கொடுத்தாச்சு. வா. வா வா. நீங்க தானே அதுல I too love you லாம் எழுதி கொடுத்தீங்க. முட்டாள்தனமா பேசாத ரம்யா, நான் இந்த லெட்டரையும் பார்க்கலையே. ரம்யா, கொஞ்சம் வேலை இருந்தது, இப்பதாம்மா முடிஞ்சது. நீ சாப்பிட்டியா? நிஜமாவே உனக்கு புரியலையாம்மா? ஏய், என்னடி? பார்த்தி மாமா சம்மதம் இல்லாம நான் எப்படிம்மா சாப்பிடுவேன்? எனக்கு புரியுதுடா. நானும் உன் மாமா கிட்ட பேசிட்டு தாமா இருக்கேன். பார்த்தி மனசு என்னால இது வரைக்கும் மாத்தவே முடியலையேடா. நீ அவங்க கூட சேர்ந்துட்டல்லம்மா. ரம்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மா என்னைக்குமே உன் பக்கம் தான்டா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்தி மாமா தான் எனக்கு எல்லாமே. பார்த்தி மாமா இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அருணாச்சலம் கூட நான் சொல்றத புரிஞ்சுக்குவான்டா. ஆனா பார்த்தி புரிஞ்சுக்கணுமே. என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ரம்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அருணாச்சல மாமா சொன்னா பார்த்தி மாமா முடியாதுன்னு சொல்லாதல்ல? ஆனா அருணாச்சல மாமா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருடைய மக மனசு அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆனா உனக்கு யாசம் முக்கியமே இல்லைல்ல? வேணாண்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசிடாத. சரி, நான் இப்பவே போய் அருணாச்சலத்துக்கிட்ட பேசுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்குறாங்களான்னு கேளு. அவைலபிள் இல்லைன்னு சொன்னா வேற பாத்துக்கலாம். சரி, நீ பேசி பாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, வச்சிடறேன். சொல்லுங்க. அருணாச்சலம், ரம்யா மனசு மாற மாட்டேங்கிறாடா. அவ துடிக்கிற துடிப்ப பார்த்தா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எதுவுமே பண்ண மாட்டியா? ஏதாவது பண்ணுடா. முடிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே பண்ணிருக்க மாட்டேனா? நான் ரம்யாவை லவ் பண்ணல, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு அவன் சொல்றான். சொல்றது ஒரு வார்த்தையா இருந்தாலும்
அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குன்னு உனக்கே தெரியல. அப்புறம் எப்படின்னா அதையும் மீறி வற்புறுத்தி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் பாதிக்கப்பட போறது அவங்களோட வாழ்க்கை தானேக்கா. அவங்க 2 பேரும் வேதனையோட வாழ்நாள் முழுக்க இருக்கிறத பார்த்து நாம 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? யோசிக்கா. அருணாச்சலம், ரம்யா தான் என் உசுரு, என் வாழ்க்கை, என் உலகம் எல்லாமே. அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படிடா சும்மா இருக்க முடியும்? டேய், நீ ஏதாவது பண்ணி உன் மகனை கன்வின்ஸ் பண்ணி ரம்யாவுக்கு கட்டி வை. இவ்வளவுதான்டா முடிவு. அக்கா ப்ளீஸ். அக்கா, திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா எப்படிக்கா? நான் என்னதான் பண்ண முடியும்? நான் இத ரம்யாவோட அம்மாவா கேக்கலடா, உன் அக்காவா கேக்குறேன். கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு பார்த்திக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வை.